யூஎஸ் யூகேல இருக்கிறவங்க கூட வந்து இந்நேரத்துக்கு ஓட் போட்டிருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து கடலூருக்கு என்னால் போக முடியல. ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து தபால் ஓட்டுங்க. நான் வந்துட்டு நேரில் தான் போய் போடணும். லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ நாங்கள் ஊட்டியில் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு குட்டியாக இருந்தாங்க. அதனால என்னால் வந்துட்டு தனியாலாம் போயிட்டு ஓட் போட முடியல. இந்த எலெக்ஷனுக்காவது கண்டிப்பாக ஓட் பண்ணணும்னு நினச்சேங்க. 21st அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க. 22nd நைட்டு 11:25க்கு பஸ் வந்திருக்கணுங்க. நாங்கள் 11:10லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப்பில். ஆனால் பஸ் 1:25 வரைக்கும் வரவே இல்லைங்க. டிரைவரும் சரி கஸ்டமர் கேர்லையும் சரி ஒழுங்காவே ரெஸ்பாண்ட் பண்ண. சரி பஸ் வரலன்னா பரவாயில்ல, எங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. பஸ் ஸ்டாண்டில் 2 hours வெயிட் பண்ணதுனாலே என்னவோ பாப்பாக்கு ஃபீவர் வந்துருச்சு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும், ஆமாம் நம்ம போட போகிற ஒரு ஓட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நானே அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஒரு ஓட் போட போகிறதுக்கு 3 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு போய் ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிட்டு வந்த பாரு, அப்போவே எனக்கு தெரியும் நீ எல்லாம் ஓட் போட மாட்டேன்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் போகாத ஊருக்கு டிக்கெட் புக் பண்ண பாரு, எனக்கு அந்த 4000 நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்களாம் போயிட்டு சீக்கிரமா ஓட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு புக் டேங்க. உங்க வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா புக்ஸ் வாங்கி கொடுங்க. நீங்களும் படிப்பீங்கன்னா வாங்கிக்கோங்க.